அரசுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்வார்கள் என்றால், அதாவது விவசாயம் நடக்கணும் அப்படின்னா நீங்க நல்ல கான்செப்ட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அந்த காலத்துல ரியல் எஸ்டேட் வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்ட். இந்த காலத்துல நாட்டை வெளிநாட்டுக்கு விற்கிறது பேஸ்ட் வச்சுக்கோங்களேன். அந்த காலத்துல விவசாயம் செய்வதே ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் தான். ஒரு கார்டன் எஸ்டேட், ஒரு ஃபார்மிங் எஸ்டேட், ரைட்டுங்களா? ஒரு கிராமமே ஒரு ஃபேக்டரி போல தான் இருக்கும். ஒரு கிராமமே காலையில் எந்திரிச்சானா அவன் போய் வேலைன்னு பார்த்துட்டு வந்து படுத்துருவான். அப்போ அந்த கிராமத்தில் இருந்தால் பணம் மேலே விளைபொருளாகி விளைபொருளிலிருந்து வெள்ளி பணமாக மாறி வெள்ளி பணத்திலிருந்து தங்கமாக மாறி அரசரிடம் போய் சேரும். நீங்கள் சோம்நாத் கோயிலில் குஜராத்தில் நிறைய தங்க கோயில் இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கோயிலுக்கு நிறைய இனாம் நிலங்கள் இருந்தது. விவசாயம் பண்ணி மக்கள் அவர்கள் அப்படியே கோயிலுக்கு அந்த இனாமை கொடுத்துட்டாங்க, மேல்வாரி உரிமை. அதில் விளைச்சல்ல அவர்கள் அதை தங்கமாக மாற்றி பாதுகாப்பாக பொது பணமாக அதனை வைத்துக் கொண்டார்கள். அந்த காலத்திலே கோயில் தான் வந்து ஒரு கருவூலமாக இருந்தது. தங்கத்திலே வந்து சிலைகளை செய்வது, தங்கத்திலே வந்து எல்லா விஷயத்தையும் செய்து அது ஒரு பொது பணம், ஒரு பொது பணம், அதாவது உபரியை ஒரு கோயிலிலே சேர்த்து வைக்கின்ற ஒரு முறை இருந்தது. இது இங்கெல்லாம் இந்த நாட்டில் கோயில்களில் தான் நிறைய தங்கங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் குடிவார உரிமையிலே விவசாயிகள் பாட்டாளிகள் உழைத்து அதன் மூலமாக கட்டிய வரி பணத்திலே அங்கு கொட்டப்பட்டிருக்கிறது. மேல்வார உரிமையாக இனாமாக அங்கு இருக்கிறது என்ற விஷயங்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு தகவல் தெரிஞ்சு போச்சு. இந்தியாவுடைய ரகசியம் வெளிநாடுகளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால போனா அங்கு வந்து படைப்பிரிவெல்லாம் காவல்லாம் பண்ண மாட்டாங்க, போனா அடிச்சு தூக்கிடலான்னு சொல்லிதான் தொடர்ந்து அந்த காலத்துல ராஜபுத்திர அரசர்களை தொடர்ந்து இஸ்லாமியர்கள் வந்து 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 தொடர்ந்து கோயில்களை எல்லாம் கொள்ளையடித்து விட்டு சென்றதாக நாம் வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். கொள்ளையடித்து விட்டு ஒரு 10 ஆண்டுகள் போனாலும் அடுத்த 10 ஆண்டுல மறுபடியும் விளைச்சல்ல மறுபடியும் வந்து அந்த இடத்துல அந்த தங்கம் சேர்ந்துடும், ராஜாவுக்கும் அதான் சேர்ந்துடும். அதனாலதான் நம்ம நாட்டில் நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த விவசாயம் பழைய விவசாய முறைக்கு இப்ப இருக்கிற விவசாய முறைகள்ல அப்ப இருக்கிற இனாம் நிலம், இந்த மேல்வார உரிமை, குடிவார உரிமை, மக்களை வந்து டெய்லி விவசாயம் பண்றதுக்கு அனுப்பி விடுற உரிமை, இதன் மூலமா என்னன்னா இந்த நாட்டிற்கு பொன் விளையும் பூமி. என்ன பேரு? பொன் விளையும் பூமி. செங்கல்பட்டு பக்கத்துல இன்னைக்கு ஒரு கிராமம் அழகா இருக்கு, பொன் விளைந்த களத்தூர், பிவி களத்தூர் அப்படின்றாங்க. பேரை பாருங்க, பொன் விளைந்த களத்தூர். திருக்கழுக்குன்றமும் செங்கல்பட்டு சாலையில அருமையான ஊர் இருக்கு. இன்னொரு ஊர் இருக்கு வடத்தமிழ் சென்னையில பொன்னேரின்னு இருக்கிறது. பொன்னேரின்னு இருக்கு. ஏரியில அந்த விவசாயம் போகும்போது அங்க தங்கம் கிடைக்கும். பொன்னேரின்னு இருக்கு. காவேரிக்கு பேர் என்ன? பொன்னின்னு இருக்குது. காவேரிக்கு பேர் என்ன? பொன்னின்னு இருக்கு. ஆக இந்த எல்லாமே என்னன்னா விளைச்சல், அதாவது பொன் விளைந்த பூமிகளாக இந்த நாட்டில் இருப்பதற்கு காரணம் இந்த நில நிர்வாக முறை, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன். இதுல முக்கியமான முறை இந்த இனா முறை. இந்த இனா முறையில வந்து அவங்க வேலை பார்க்குறாங்க, படை வீரர்களாக வேலை பார்க்குறாங்க, படை வீரர்களாக வேலை பார்க்குற அறிவாளி பிரிவினர் இருக்காங்க, ஊழிய பிரிவினர்களாக இருக்கிறாங்க. இது இல்லாம அடுத்து இதை வந்து ஜாஸ்தி பண்ணணும். எதை பண்ணணும்? இதை ஜாஸ்தி பண்ணணும். அப்ப என்ன செய்யறதப்பா அப்படின்னும் போது ஏரி வெற்றது, கால்வா வெற்றது, அதாவது நீர்ப்படிகளாக இருக்கிறது பெரிய புண்ணியம் என்று கற்பிக்கப்பட்டது. ஏன்னா இந்த விவசாய இண்டஸ்ட்ரி மறுபடியும் டெவலப் ஆகி மறுபடியும் நிலச்சுவாண்டர்கள் பெரியாளாகி அரசர்கள் பெரியாளாகி அவை பொன்னாக மாறி போக வேண்டும் அல்லவா? அங்க இருக்கிற சாமானிய மக்களுக்கான விஷயமாக அது அன்றைக்கு கற்பிதம் செய்யப்படவில்லை. அவை எப்படி செய்யப்பட்டது என்றால், புண்ணியம் எதனால் என்றால் அவை விளைந்து தங்கமாக மேலே போகிறது என்பதால் அது சாமானிய மக்களுக்கு புண்ணியமாக அது கற்பிதம் செய்யப்பட்டது. ஏனென்றால் உழைப்பு தான் அங்கு பொன்னாக மாறி இருக்கிறது, நிலம் இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, பொன்னாக மாறி இருக்கிறது. அப்ப அரசர்கள் என்ன செய்வாங்கன்னா கற்பிதம் பண்ணுவாங்க. என்ன கற்பிதம் பண்ணுவாங்கன்னா, இந்த பார்ப்பா நீ இந்த ஊர்ல பெரிய பணக்காரனா இருக்க, வட்டிக்கு விட்டு நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்க, நீ மிகப்பெரிய பைனான்சியர், தேவாதேவி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க, அல்லது உனக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல அரசர் ஏதோ ஒரு இதுல நீ பூர்வீகமா உனக்கு வந்து பணம் கிடைச்சி போச்சு,
அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? முதல்ல ராஜாவுக்கு சிநேகமாகணும்னா, அரசருக்கு சிநேகமாக வேண்டும் என்றால், ராஜாவுக்கு பிடிக்க வேண்டும் என்றால், நீ ஒரு ஊர்ல பெரிய தலைவராக வேண்டும் என்றால், அவர்கள் முதலில் ஏரியையோ குளத்தையோ கால்வாயையோ வெட்ட வேண்டும். ஏரியையோ குளத்தையோ அவர்கள் சொந்த பணத்திலே வெட்ட வேண்டும். அப்பதான் அவருக்கு பிடிக்கும். அப்போ நான் வெட்டுறேன் சார், இந்த ஏரியா ட்ரையா இருக்கு, நான் இந்த இதுல நான் இணைச்சிட்டேன்னா நான் பண்ணுவேன், நான் செய்வேன் அப்படின்னு சொல்லலாம். பூந்துறை நாடு என்று பெருந்துறையை சுற்றி இருக்கின்ற கிராமங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் கம்மியான பகுதி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கால்வாயை ஊத்துக்குழி ஜமீன்தார் கட்டியிருக்கார். ஊத்துக்குழியில் இருக்கிற ஜமீன்தார் பெருசாக கட்டியிருக்கார், கால்வாய் கட்டி காளிங்கராயன் கால்வாய் என்று கட்டியிருக்கிறார். நீங்கள் எல்லா பகுதிகளில் கட்டினவங்கலாம் பார்த்தீங்கன்னா புண்ணியர்களாக பெரிய ஆட்களாக இருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு பெரிய ராஜாவோடு மிகப்பெரிய நட்பு பரிபாலனா இதை பண்ணணும். அப்போ தங்களுடைய யாராவது அதிகமாக பணம் வச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், அவர்கள் தங்களுடைய பேரும் புகழுக்கும், ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே பணம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவை பேர் புகழ் தானே. அப்போ அதற்காக கால்வாய்களையும் நீர்நிலைகளையும் வெட்டினார்கள். அப்படி வெட்டியவர்களுக்கு அரசர் ஒன்று பண்ணார். என்ன பண்ணார்னா, இந்த பார்ப்பா, நீ வந்து ஃபண்டு பண்ணி இதை பண்ணிட்ட, இப்போ இதனால் இந்த பகுதியிலாம் நில விளைச்சல் வரும். நீ இப்போ நாம் எப்படி இப்போ டோல் போடுறாங்க, ஃபண்டிங் பண்ணி டோல் போட்டுறாங்க, அதுக்கப்புறம் வந்து டோலில் வர வண்டிக்கிட்ட நீங்கள் வசூல் பண்ணிக்கோன்ட்டு உலக வங்கிக்கிட்ட நம்ம வந்து நம்ம ரோடெல்லாம் வந்து அடமானம் வச்சுட்டு நம்ம வாங்கின பெருக்கத்துக்கு பணம் வாங்கிக்கங்கன்னு சொல்லி விட்டுட்டு போகிறோம் இல்லையா? சிங்கப்பூர் கம்பெனிகளுக்கும் அமெரிக்கா கம்பெனிகளுக்கும் லண்டன் கம்பெனிகளுக்கும் நம்ம விட்டுட்டு போகிறோம் இல்லையா இப்போ இருக்கிற எல்லா சுங்கச்சாவடிகளையும்? அதே போல அன்று இப்போ இப்படி நீரெல்லாம் சரி பண்ணியிருந்தாங்கன்னு வைங்க. அப்படி சரி பண்ணினானா அவங்களுக்கு அங்கே விளையிற நிலங்கள்ல இருக்கிற நிலங்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இனாம்களாக கொடுத்து விடுவாங்க. எனக்கு வரி வேண்டாம், நீ டைரக்டா வாங்கிக்கோ. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொது வேலைக்காக பண்ணப்பட்ட இனாம். இதெல்லாம் என்னது? பொது வேலைக்காக பண்ணப்பட்ட இனாம். இப்படியும் இனாம்கள் இருக்கிறது. பொதுமக்களின் பயனுக்காக உருவாக்கப்பட்ட இனாம்கள் இருக்கிறது. அது என்னன்னா, அவர் வந்து ஆல்ரெடி பணம் முதலீடு பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் அவரு டாக்ஸா அவர் எடுத்துக்கிட்டு போறாரு. அது தலைமுறைக்கே கொடுத்துருவாங்க, பரம்பரையா